ஊருக்குள்ளே யாரை கேட்டாலும் என் பேரை கேட்டால் அவங்களுக்கு தெரியாது. பெரிய கோனார்னா தான் தெரியும். என் தம்பி சின்ன கோனார். 2 பேருக்கும் பேர் சொல்லி யார் கேட்டாலும் சொல்ல மாட்டாங்க. பெரிய கோனாரா சின்ன கோனாரான்னு கேட்டு தான் அடையாளம் சொல்லுவாங்க. அப்படியே பழகிட்டாங்க மக்கள். நானும் தம்பியும் பக்கத்தில் தான் குடியிருந்தோம் ஒரு வீட்டில். என் மனைவி 30 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போயிட்டா. அதுக்கப்புறம் எனக்கு எல்லாமே வீட்டுக்கு பின்னாடி இருக்க முந்திரி காட்டில் நட்ட மடு மையமாக ஒரு குடிசை போட்டிருக்கேன். அதில் தான் என் வாழ்நாள் நகர்ந்துட்டுருக்கு. கிருஷ்ணா கோவிந்தான் அங்கே தான் இருக்கேன். நான் கல் வீட்டுக்குள்ளே நான் நுழையணுன்னா டக்குன்னு அந்த கைத்தடியை பிடிச்சிக்கிட்டு கல் வீட்டுக்குள்ளே வந்து சாப்பிட வருவேன். அந்த தம்பியோட வீடு அது. தம்பி வீட்டில் மருமகமாறு மருமகங்க எல்லாருக்கும் என் மேலே மரியாதை. ஊரில் இருக்கிற எல்லாருக்கும் மரியாதை. அதுக்கு காரணம் என் தம்பி தான். அவன் தான் என்னை முன்னிலைப்படுத்தியிருப்பான். எந்த காரியமும் என்னை வச்சு தான் அவன் செய்வான். அவன் என்னை விட்டு கொடுக்கவே இல்லை. என் தம்பி எனக்கு பக்கபலமாக இருந்தான். என்னை ஒருபோதும் அவன் விட்டு விடலை. நானும் பின்னாடி என்னுடைய வாசஸ்தலத்தை வச்சுருந்தேன். இறந்து போகிறப்ப என் மனைவி 5 வயசில் என் பையனை விட்டுட்டு போனான். என் பேர் சபாபதி. என்னால் அவனை சுமக்கவும் முடியலை. என்னால் நான் விரக்தியில் இருந்தேன். 4 புத்திரனோட இவனை நான் சேர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி என் தம்பி தான் சபாபதியும் சேர்த்து வளர்த்தான். 5 பேரா. சபாபதி சின்ன வயசில் துருதுருன்னு இருந்தான். ஆனால் அவன் ஆடின ஆட்டம் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. 2ஆம் யுத்தத்துலலாம் அவன் பண்ண வியாபாரம்லாம் படுமோசமான நஷ்டம். தான் அப்படின்ற அகம்பாவத்தில் ஆடினான். எல்லாம் அழிஞ்சு சுத்தமாக அழிஞ்சு போச்சு. ஒரு நாள் சொல்லாமல் கொள்ளாமல் இராணுவத்துக்கு ஓடுறேன்னு சொல்லி ஓடி போயிட்டான். அந்த நாள் முழுவதும் எனக்கு ஞாபகத்தில் இருக்குது. அழுதுகிட்டே இருந்தேன். ஒரு நாள் முழுவதும் நான் அழுதுகிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு விரக்தி ஆயிடுச்சு. மனசில் விரக்தி வந்து எங்கேயாவது போயிடலாம் அப்படின்னு சொல்லி இந்த பண்டரிபுரம் போகிறாங்க இல்லையா, அவங்களோட சேர்ந்து ஊராக அலைஞ்சு யாசங்க வாங்கி சாப்பிட்டு போய் சேர்ந்துடலாம், கடவுள்கிட்ட போய் சேர்ந்துடலான்னு சொல்லிட்டு அவங்களோட கூட்டமாக வெளியில் கிளம்பி போயிட்டு இருந்தேன். எதிர்த்தாப்புல அந்த கூட்டத்துக்குள்ளே நான் வந்ததை தலையில் பலாப்பழத்தை சுமந்துட்டு வந்த என் தம்பி பார்த்துட்டான். அப்படியே பலாப்பழத்தை போட்டுட்டு ஓடி வந்து, அண்ணா நான் என்னன்னா குறை வச்சேன்? அவன் கை என் காலை பிடிச்சிக்கிச்சு. கெட்டியா புளிவடைந்த என்னுடைய காலை பிடிச்சிக்கிச்சு. நான் என்னன்னா குறை வச்சேன்? ஏன்னா நீ போற? நான் செத்துட்டேன்னு நினச்சியாண்ணா? நீ இருண்ணா. என் சொத்துனா என்ன, உன் சொத்துனா என்ன, என் உறவுனா என்ன, உன் உறவுனா என்ன, எல்லாம் ஒன்று தான்ண்ணா வாழான்னு சொல்லி ஊருக்காரவங்களையெல்லாம் கூட்டி வச்சு பேசி என்னைய வீட்டுக்கே கொண்டுட்டு வந்துட்டான். அதுக்கப்புறம் இந்த குடிசையில் தான் இருக்கேன். மனசு இத்து போன பிற்பாடு எங்கே இருந்தால் என்ன, கிருஷ்ணா கோவிந்தான்னு சொல்லி களத்தை ஓட்டலான்னு சொல்லி இந்த குடிசைக்குள்ளே தான் நான் வாழ்ந்துட்டுருக்கேன். இந்த 30 வருஷ வாழ்க்கை, அந்த என் மனைவி இழந்த நாட்கள்லேருந்து நான் எல்லாத்தையுமே இழந்துட்ட மாதிரி நான் நினச்சேன். மகனைத்தான் முழுசாக நம்பியிருந்தேன். அவனும் போயிட்டான். சொல்லாமல் கொள்ளாமல் ஓடி போயிட்டான். பரிதவிச்சு போயிருந்தேன் நான். ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து என் வாழ்க்கையில் ஒரு மலர்ச்சி வந்தது. ஓடிப்போன சபாபதி இராணுவத்திலேருந்து ஒரு நாள் திரும்பி வந்தான். திரும்பி வந்து என்கிட்ட அப்போ என் கண் பார்வையில் மங்கிருச்சு. பழைய மாதிரி எனக்கு கண் பார்வை இல்லை. பாதி கண்ணு தான் தெரிஞ்சிச்சு. என் குழந்தையாக இருந்தால் கூட அவன் அடையாளம் எனக்கு சரியாக தெரியல. மூஞ்சி அப்படியே தழுவி தொட்டு பார்த்து கண்களில் நீர் வழியே அவனை கட்டி பிடிச்சிக்கிட்டு நான் அழுதேன். அப்போ என் மகன் கூட சொன்னான், பயப்படாதப்பா, யுத்தமெல்லாம் முடிஞ்சு போச்சு, என் உயிருக்கு ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு சொன்னான். நான் சந்தோஷப்பட்டுக்கிட்டே மெல்ல சொன்னேன், உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி பார்க்கலான்னு நினைக்கிறேன்டா அப்படின்னு சொன்னேன். அதுக்கு என்ன, பேசா செஞ்சுக்கிட்டா போச்சு, அங்கே குவார்ட்டர்ஸ்லாம் கொடுப்பாங்க, அங்கேயே கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொன்னான். பொண்ணு தான் பார்க்கணும், பொண்ணு பாரு அப்படின்னா. ஏண்டா உன் சித்தப்பட்ட சொன்னினா ஊராக போய் கொண்டு வந்து இறக்கிடுவான்டா பொண்ணுகளை, நான் பார்த்துக்கிறேன்டா அப்படின்னு சொல்லி சின்ன கோனார் தம்பிகிட்ட சொன்னேன். தஞ்சாவூரில் அடுத்த
கொஞ்ச நாள்லேயே தஞ்சாவூர்லேருந்து ஒரு பொண்ணை பிடிச்சி அருமையான சீரும் சிறப்புமாக கல்யாணத்தை முடிச்சுட்டு பையன் மிலிட்ரிக்கு மருமக பேர் மீனா கூட்டிக்கிட்டு போயிட்டான் இராணுவத்துக்கு. வருஷமே 1 மாதம் லீவுக்கு வருவான். அதுதான் என்னுடைய வாழ்க்கையினுடைய வசந்தமான நாட்கள். அதுக்காக 11 மாதம் நான் காத்துக்கிட்டே இருப்பேன், வெட்ட வெளியை பார்த்துக்கிட்டு. எனக்கு ஏறக்குறைய கண் பார்வையெல்லாம் முழுசாக போயிடுச்சு. எனக்கு அப்படி தான் சொல்லணும். கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே வந்து கண் பார்வை அப்படியே நிழல் மாதிரி தான் தெரியுது, அவ்வளோதான். அப்போ அந்த வருஷம் வர்றப்போ பையன் எனக்கு ஒரு பேரன், அவன் பேர் பாபுஜி நான் கூப்பிடுவேன் அவனை. அந்த பாபு சின்ன பையனாக இருக்கிறப்ப அவனை கையில் தூக்கி அவனுக்கு முத்தம் கொடுத்து அது எனக்கு அவ்வளோ ஆனந்தமாக இருக்கும். அந்த 1 மாதமும் நான் சொர்க்கத்தில் இருந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணுவேன். அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அவங்க ஊருக்கு போகிறப்போ பத்திரமா போயிட்டு வாங்க, அடுத்த வருஷம் வந்துடணும்னு 10 முறை நான் சொல்லி அனுப்புவேன். ஏன்னா அது வரைக்கும் நான் உயிரோடு இருக்கணுமே அப்படின்ற கவலை எனக்கு. அடுத்து என்னுடைய பேரன் பாபு நல்லா வளர ஆரம்பிச்சிட்டான். இந்த முறை வந்தப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா திடகாத்திரம் ஆகிட்டான். 5 வயசு 6 வயசு ஆயிடுச்சு. நல்லா வாய், அவ்வளோ வாய் பேசுவான். ஆனால் அவன் வாய் பேசினாலும் எனக்கு புரியாது. அவன் பேசுகிற போனால் ஹிந்தியில் நைன்னுவான், நை தாத்தான்னுவான். நான் தாத்தாயா அப்படின்னு சொல்லி கொடுப்பேன். நை தாத்தா அப்படின்வான். என்னமோ என் குழந்தை, என் பேரை என்ன பேசுனாலும் எனக்கு ஆனந்தம் தான். தாத்தான்ட்டு வந்து சுற்றி நிற்பான், சந்தோஷமாக இருக்கும். ஆனால் அவன் தமிழில் பேசலையே அப்படின்றது தான் எனக்கு ஆதங்கமாக இருக்கும். அப்போ என் மருமக மீனா கூட சொன்னான், இவன் இப்படி தான் எப்பயுமே. அங்கே ஒரு தாத்தா இருக்கார், சர்தார்ஜி, எங்கள் வீட்டு பக்கத்தில் ஜபல்பூரில். அங்கே பார்த்தீங்கன்னா இவன் அந்த தாத்தாவோட தான் எந்த நேரமும் இருப்பான், எங்களோடய இருக்கவே மாட்டான். தாத்தான்னு அவர் தாடியை பிடிச்சி இழுத்து, அவர் மயிரை பிடிச்சி இழுத்து அவரோடையே தான் இருப்பான் 24. அவரும் இவனை விட்டு பிரியவே மாட்டார். அந்த தாத்தான்ற பாசம் தான் அவனுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். போகிறப்போ கூட திரும்ப சொன்னார், சீக்கிரம் வந்துடணும்னு சொல்லி பெரிய மனம் இல்லாமல் எங்களை பிரிஞ்சு அனுப்புனார். அவ்வளோ பாசமாக இருப்பார் இவன் மேலே. இவனும் அவரை உயிராக நேசிச்சிட்ருப்பான் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு கொஞ்சம் பொறாமையாக கூட இருந்துச்சு. என்னுடைய பேரனை யாரோ ஒருத்தன் மொழி தெரியாதவன் உரிமை கொண்டாடுறானே, இவனும் அவன்கிட்ட போய் தாத்தான்றானே, எனக்கு அந்த கொடுப்பனும் இல்லாமல் போச்சுன்னு சொல்லி மனசுக்குள்ளே எனக்கு ஒரு கோபம் இருந்துச்சு. யாரோ ஒருத்தையும் பேரனை உரிமை கொண்டாடுறது எனக்கு நெருடதாக இருந்துச்சு. சரி பரவாயில்ல, இந்த 1 மாதத்துக்குள்ளே அவனோட நான் வாழ்கிற வாழ்க்கை இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் எனக்கு சுதந்திரமான வாழ்க்கை, அற்புதமான வாழ்க்கை. அதற்காக நான் ஒவ்வொரு வருஷமும் 11 மாதம் காத்துக்கிட்டே இருப்பேன் சந்தோஷமாக. இந்த முறை திடீர்னு ஒரு குண்டை போட்டான் பையன். ஒரு கடிதாசி வந்துருச்சு, சின்னகோனாருக்கு பிரசவட்டை, அடுத்த பிரசவம் மருமகளுக்கு. நேராக தஞ்சாவூருக்கே போயிடுறாங்க ட்ரெயினில். அதை போட்டுட்டு அவங்க போய் சேர்ந்த பிறகு எனக்கு சொல்கிறான், படவா இது வழியாக தான் ட்ரெயின் போகும். நான் அந்த ட்ரெயின் வாசலில் வந்து பார்த்து என் பேர் நான் ஒரு கையை தொட்டு பார்த்துட மாட்டேனா, அவன் தாத்தா அப்படின்னு கூப்பிட்றது எனக்கு எவ்வளோ ஆனந்தமாக இருக்கும். படவா பையன் சொல்லாமல் நேரடியாக போயிட்டேன்னு எனக்கு லெட்ரு போடுறான். பரவாயில்ல, அவங்க அங்கே தான் பிரசவத்துக்கு முடிஞ்சு திரும்ப அவன் வேறு கடிதத்தில் போட்டிருக்கான், அப்பாட்ட சொல்லுங்கள் நாங்கள் திரும்பி வர்றப்போ கண்டிப்பாக வந்துட்டு தான் போவோம், அதுக்கப்புறம் இங்கே வந்து இருந்துட்டு தான் நாங்கள் போவோம் அப்படின்னு சொன்னான். அது எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. நான் காத்துக்கிட்டே இருந்தேன் வரட்டும்னு. அப்படி என் பேரன் வர்றப்பெல்லாம் மற்ற பேரன், என் தம்பி பேரங்க பேத்திகள்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களாம் சுற்றி விளையாடுவாங்க. விளையாடுறப்போ என் பேரனை மட்டும் நான் தனியாக கூட்டிகிட்டு வருவேன். பின்னாடி கூட்டிகிட்டு வந்து அவனுக்காக நான் கற்கண்டு இந்த இது இனிப்புகள்லாம் வாங்கி வச்சுருப்பேன். முந்திரி கொட்டை பெரிய பெரிய முந்திரியாக அவனுக்காண்டி வாங்கி வச்சுருப்பேன். அதை உடைச்சி அவனுக்கு டப்பாவில் போட்டு கொடுத்துக்கிட்டே இருப்பேன், சாப்பிடுவான். மற்ற பிள்ளைங்கள்லாம் பேரம்பேத்திகள்லாம் வந்தாங்கன்னா விரட்டிடுவேன், போ அப்படின்னு சொல்லி விரட்டிட்டு அவனை மாத்திரம் குட்டி கொண்டாந்து உட்கார வச்சு அவனை திங்க வச்சு கொடுக்குறதுல எனக்கு அவ்வளோ ஆனந்தமாக இருக்கும். இப்படியே என்னுடைய லைஃப் போயிட்டு இருந்துச்சு. நான் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன் அவங்க வந்துடுவாங்கன்ட்டு. திடீர்னு தம்பையா வந்தான். தம்பையா யாருன்னா என் தம்பி மகளோட மகன். இறந்து போயிட்டான் சின்ன வயசுலேயே. அறிவும் குணமுமான அந்த பிள்ளை இறந்து போயிட்டான். ஏதோ கால கொடுவனை கடவுள் எடுத்துக்கிட்டான். ஒரே ஒரு பையன், தம்பையா, குட்டி பையன்.
ரொம்ப அறிவான பையன், அமைதியாக இருப்பான், குணமாக இருப்பான். அவன் வந்தான் திடுதப்புன்னு வந்து, தாத்தா நாளைக்கு சபாபதி மாமா வர்றாருல்ல, வர்றப்போ நான் இவன் பாபுவும் வருவான்ல, நான் விளையாடணும், அதை தான் கேட்டுட்டு போகலான்னு சின்ன தாத்தாட்ட போனேன். சின்ன தாத்தா சொல்கிறாரு அவன் வரமாட்டான், திடீர்னு மிலிட்ரியிலேருந்து கூப்பிட்டுட்டாங்களாம், அதனால் நம்ம ஊருக்கு வராமல் நேராக போகிறாங்கன்னு சொல்கிறாங்க தாத்தா, பொய் தானே தாத்தா அப்படின்னு சொல்லி வந்து கேட்டான். நான் சொன்னேன், இல்லைப்பா உண்மைதான், இப்போ தான் தம்பி சொன்னான், தகவல் வந்திருக்கு எனக்கும், அதான் எனக்கு வருத்தமாக இருக்குது, என்ன பண்ணுறது, அவங்க போனாங்க, அதான் இது வழியாக தானே போவாங்க அப்படின்றதுனால நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. ஆமாம், நான் கண்டிப்பாக பாபுவோட விளையாடணும், நான் எவ்வளோ ஆசையாக இருந்தேன் தெரியுமா, சபாபதி மாமாலாம் என்கிட்ட ரொம்ப பிரியமாக இருப்பார், நான் எல்லா ஆசையும் எனக்கு போச்சு தாத்தா அப்படின்னு சொன்னான். சரி வாடா அப்படின்னு சொல்லி அவனை பக்கத்தில் உட்கார வச்சு, நான் ஏற்கனவே எனக்கு கண் முழுசாக போச்சா, அவன் என் பேரனுக்காக வாங்கி வச்சுருந்த முந்திரி பருப்புகள் எடுத்து உடச்சிக்கிட்டு இருந்தேன், கங்கு வச்சு உடச்சிக்கிட்டு இருந்தேன், ஏன்னா பருப்பு வரணுன்ற கண்ணு இந்த ஓடுகளெல்லாம் உடச்சிக்கிட்டு இருந்தேன். அவங்ககிட்ட அதான் தாத்தா இவன் வரலையே தாத்தா, பாபு வரல, இப்போ எதுக்கு தாத்தா இதெல்லாம் உடச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னா. வரலேன்னா என்னடா, காலையில் இது வழியாக தானே ட்ரெயின் போகும், நம்ம ரயில்வே ஸ்டேஷனில் போய் நின்று என் பையனை நான் பார்த்துட்டு வந்துடுறேன், பாபுவை பார்த்துட்டு போகிறேன்டா, அதுக்கு தான் உடைச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா. உடனே அவன் தம்பியாவுக்கு ரொம்ப குசி ஆயிடுச்சு. சரி தாத்தா நானும் சேர்ந்து உடைக்கிறேன் தாத்தான்னு சொல்லி அவனும் எனக்கு கூடமாட ஒத்துழைச்சிட்டான். ஒன்று ஒன்றா அவனும் எடுத்து நினைக்கிறப்ப எனக்கு திடீர்னு சந்தேகப்பத்தி, எங்கே அவன் எடுத்து தின்றுவானோன்னு சொல்லி மெல்ல அவன் கையை பிடிச்சேன். மனசுக்குள்ளே என் பேரனுக்கு இல்லாமல் அவன் தின்றுவானோன்ற ஒரு 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 பதபதைப்பு இருந்துச்சு. அவன் கையை பிடிச்சிட்டு மெதுவாக சொன்னேன், இது வந்து தம்பி பாபு காண்டிடா, நம்ம தான் இங்கே ரெகுலராக நம்மளுக்கு கிடச்சிட்டே இருக்குல்ல, அப்பப்போ தின்னுட்டு தானே இருக்கும், அவனுக்கு அங்கேலாம் கிடைக்காதுடா, அதனால தான் நான் அவனுக்கு உடைக்கிறேன். இப்படி தான்டா கண்ணுச்சாமி, கண்ணுச்சாமின்றது என் தம்பியோட இன்னொரு பேர், அவனும் குட்டி பையன் தான். அவனை கூட்டிகிட்டு வந்து உட்கார சொன்னால் எல்லாம் நிறையா இதை எடுத்து தின்னுட்டான்டா அவன் அப்படின்னு சொல்லி அந்த பையனை சொன்னேன். எங்கே இவனும் தின்றக்கூடாதுன்றதை அவனுக்கு இன்டைரக்டாக நான் சொன்னேன். உடனே அவன் அந்த தம்பியை எனக்கு சொல்கிறான், ஆமாம் தாத்தா அவன் கண்ணுச்சாமி நிறையா கையில் எடுத்துகிட்டு வந்துட்டு நான் கெஞ்சி கெஞ்சி கேட்டேன் தாத்தா, அவன் எனக்கு கொடுக்கவே இல்லை தாத்தா, அவனா தின்னுட்டு அப்புறம் வயிறு வலின்னு சொல்லி ஒரே கஷ்டமாக அவனுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு அழுதான் தாத்தா, வைத்தியத்தையெல்லாம் கூட்டிகிட்டு போனாங்க தாத்தா, நம்ம பார்க்க வச்சு தின்னா வயிறு வலிக்கும்ல தாத்தா அப்படின்னு சொன்னான். நான் அந்த குழந்தையை அப்படியே உத்து பார்த்தேன், என்ன ஒரு இயல்பான குழந்தை. இருந்தாலும் சரி சரி எனக்கு பதஷ்டம், பேரனை பார்க்கணுமேன்ற பதஷ்டம். அப்படியே அந்த குழந்தைய இன்னும் எடுத்துகிட்டு வா, நீ கொஞ்சம் உடை அப்படின்னு சொன்னேன். அப்போ உள்ளே மேலே போய் டப்பா, இந்த மாடத்துக்கு மேலே டப்பா இருக்கும், அதை எடுத்துகிட்டு வா, உடைச்சதுன்னா அதில் போட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னான். அவன் கேட்குறான், பேரன் பெருசு பெருசாக இருக்கே தாத்தா, நம்ம பாபுக்காக நீ ஸ்பெஷலாக வாங்கிட்டு வந்தியா அப்படின்னு கேட்டான். ஆமாடா வாங்கினேன்டா அப்படின்னு சொன்னேன். அதை கொண்டாந்து அவன் டப்பா எடுத்துகிட்டு வந்து ஒன்று ஒன்றா மொத்தமாக கொட்டினோடனே அதை எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தான். எனக்கு கொஞ்சம் மனசு உறுத்தலாக இருந்துச்சு. நல்லா சொன்னேன், நீ 2 எடுத்துக்கூடா தம்பையா அப்படின்னு சொன்னேன். அப்படியா தாத்தா, நான் ஒன்றே எடுத்துக்கிறேன் தாத்தா, அது எப்படி இருக்கு, ஏன்னா நான் இப்போ திங்கலைன்னா பாபு போய் அதை சாப்பிட்றப்போ என்னை பார்க்க வச்சுட்டு தின்ன மாதிரி ஆயிரும்ல, அப்போ அவனுக்கு வயிறு வலிக்கக்கூடாதுல்ல, அதுக்காண்டி நான் ஒன்று திங்கிறேன் தாத்தான்னு சொன்னான். அந்த குழந்தைய நான் மெல்ல அணைச்சிக்கிட்டேன், என் கண்ணிலேருந்து தண்ணி வர ஆரம்பிச்சிச்சு. இப்படிப்பட்ட ஒரு அறிவான குணமான ஒரு குழந்தை, எல்லா பேரன் பேத்தி மாதிரி நான் அவனை நினச்சிட்டேன். பார்த்தீங்களா, என் தம்பிக்கு நிறைய பேர குழந்தைகள் இருக்கலாம், ஆனால் அம்மா இல்லாத அந்த குழந்தை, அதை நான் எல்லாரும் மாதிரி நினச்சி விரட்டியிருக்கேன். என் பேரன் தான் வசதின்னு சொல்லி நான் உள்ள கூட்டிலாம் வச்சுருக்கேன், அவனை விரட்டியிருக்கேன். ஆனால் அந்த பிள்ளை எவ்வளோ தூரம் ஒரு அறிவார்ந்த குழந்தையாக இருக்குது. அந்த குழந்தைய நான் மெல்ல அணைச்சிக்கிட்டேன். கண்ணிலேருந்து என்னை அறியாமல் தண்ணி படிஞ்சிட்டே இருக்கு. ஆழமாக பெருமூச்சோடு நான் அந்த குழந்தைகிட்ட சொன்னேன், அறிவான பிள்ளைடா, அம்மா மாதிரியே வந்திருக்க, நீ பெரிய ஆளாக வரணும், பிடிச்சி பெரிய ஆளாக நீ வருவடா அப்படின்னு சொல்லி அவன் தட்டி கொடுத்தேன். அவன் எதுவுமே இல்லாமல் எல்லாத்தையும் அவன் கூட இருந்துட்டு மெல்ல சொன்னான், தாத்தா தாத்தா நாளைக்கு காலையில் நானும் ரயிலில் பாபுவை பார்க்க வரேன் தாத்தா. அச்சோ நீலாம் வரக்கூடாதுடா, அது வந்து தூரமாக இருக்கும், இருட்டுக்குள்ளே நடந்து போகணும், நீ உன்னை தேடுவாங்கடா. இல்லை நான் சின்ன தாத்தாட்ட சொல்லிட்டு தான் வந்தேன், பெரிய தாத்தா வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு தான் வந்தேன், குடிசைக்கு வரேன்னு தான் சொன்னேன், இந்த இருட்டுக்குள்ளே போகாத பார்த்து போனான்னு சொன்னார், நான் சொல்லிட்டு தான் வந்தேன், அவங்க என்னை தேட மாட்டாங்க அப்படின்னு சொன்னான்.
உண்மையிலே இவ்வளவு பாசமாடா பாபுவை பார்க்கணுமானப்போ அவன் அப்பையும் பாருங்கள், பாபுவையும் பார்க்கணும் தாத்தா, நான் இது வரைக்கும் ரயிலை பார்த்ததே இல்லை தாத்தா, அதுக்கும் பார்க்கணும் தாத்தா, ரயிலை பார்க்கணும், பாபுவை பார்க்கணும், அதுக்காக தான் தாத்தா நான் வர்றேன் அப்படின்னு சொன்னான். இந்த வெள்ளை மனசு எனக்கு உருக்கி போட்டுச்சு. சரி வா அப்படின்னு சொல்லி கட்டில் எடுத்து விரித்து போட்டு அவனை படுக்க வச்சு அவன் மேலே ஒரு போர்வையெல்லாம் போற்றி விட்டு, குளிர் பயங்கரமான குளிர் வேறு, அதனால் படுக்க போட்டு நான் மெல்ல உட்காந்து வெத்தலை இடிக்க ஆரம்பிச்சிட்டேன் பார்க்க போட்டு. காலையில் அலாரம் அடிச்சிருச்சு, சேவை கூவிடுச்சு, கோவில். டபக்குன்னு எந்திரிச்சு மேலே தண்ணி அள்ளி ஊற்றிக்கிட்டு ட்ரெஸ்ஸெல்லாம் மாற்றிக்கிட்டு எல்லாம் கிளம்ப ஆரம்பித்தேன். அவன் தம்பியை கிளப்பினேன், தம்பியா எந்திரி அப்படின்னே. துள்ளி எந்திரிச்சான். தாத்தா அப்படின்னா, வா கிளம்புவோம் அப்படின்னா. போய் குளிச்சுட்டு வா அப்படின்னேன். தாத்தா பயங்கர குளிர் தாத்தா அப்படின்னா. ஒன்றுலடா, எனக்கு வயசு 70, நீ 7 வயசுக்குள்ள போடா அப்படின்ன உடனே துள்ளி குதிச்சுட்டு சட்டையெல்லாம் கட்டி போட்டுட்டு ஓடி போய் தொட்டிலுக்கு தண்ணி அள்ளி ஊற்றிட்டு, ஐயோ அந்த பிள்ளை சத்தம் போட்டு புலம்புறான் அந்த குளிர் தாங்க முடியாமல். நான் சொன்னேன், தம்பியா பயப்படாத, முத அப்படி தான் இருக்கும், அப்புறம் தண்ணி ஊற்ற சரியாயிடும்னு சொன்னேன்னே. அவனை நல்லா, நீ தலைக்கு குளிச்சிடாதரா, உன் குடுமிலாம் அப்புறம் இது காய வைக்கிறது கஷ்டம், மேலே குளிச்சுட்டு வான்னு சொல்லி அவனை நல்லா தொடச்சி அவனையும் கையில் பிடிச்சிக்கிட்டு ஒரு தடியை எடுத்துக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே வர்றப்போ எனக்கு திடீர்னு ஞாபகம் வந்துச்சு. உள்ளே போய் ஒரு ரூபா நாணயத்தை எடுத்துகிட்டு வந்து தம்பியாட்ட காட்டினேன். தம்பி இது என்னடா, இது எவ்வளோடான்னு. 1 ரூபா நாணயம் தாத்தா அப்படின்னா. வா இது பாபுவுக்கு கொடுப்போம்டா அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டு என் இடுப்பு இதில் சொருகிக்கிட்டேன், வேஷ்டியில் சொருகிக்கிட்டு அவனோட வந்தேன். நான் மேல் செட்டை கூட போடாமல் விடுவேன் நான், எனக்கு வெறும் வேஷ்டி தான். தம்பையாவையும் கூட்டிக்கிட்டு வந்தால் ஒரே பனி படர்ந்து கிடக்கு, ரயில்வே ட்ராக்கே தெரியல. ரயில் போகிறோம் அப்படியே கொஞ்சம் மெல்ல விலைக்கு ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துட்டோம். ஒரே இருட்டு. பாவம் தம்பியாவுக்கு தான் குளிர் நடுங்குச்சு. நீல துண்டை எடுத்து தலையை சுற்றி நல்லா கட்டு ஒரு டைட் போட்டு காதை மறைச்சி அவனை கட்டி விட்டுட்டு 2 பேரும் அந்த பெஞ்சில் உட்காந்து பார்த்துட்டே இருந்தோம். அப்படியே தான் 1-2 பேர் கிராமத்துக்காரங்க வந்து நின்னாங்க. பார்த்தா மணி அடிக்கிற சத்தம் வந்துருச்சு. அவங்க எனக்கு கூட ஒரு மாதிரி நிசப்தமாக இருந்துச்சு. ஆனால் மணி அடிக்கிற சத்தம் வந்துருச்சு, ட்ரெயின் வருது. அப்போ கேட்டான், ஐயா மணி அடிக்குது தாத்தா அப்படின்னா. ஆமாடா, இதுக்கு முன்னாடி இருக்க ஸ்டேஷனுக்கு வந்துருச்சு, அப்போ நம்ம ரெடியாக இருக்கணும்டா, அதுக்கு தாண்டா மணி அடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் ரெடியாக இருந்தோம். கொஞ்ச நேரத்தில் விறுன்னு அந்த ட்ரெயின் வர ஆரம்பிச்சிச்சு. உருன்னு ஸ்டேஷனுக்குள்ளே வந்தோடனே நான் பதஷ்டமாயிட்டேன். நான் சொன்னேன், டேய் தம்பியா, நீ இப்போ இங்கேருந்து பின்னாடி வரைக்கும் போய் கத்திக்கிட்டே வா, நான் இங்கேருந்து முன்னாடி இன்ஜின் வரைக்கும் போய் கத்திட்டே வரணுமே, அவங்க எங்கே இருக்காங்கன்னு தெரியாதுல்ல, அப்போ நம்ம சத்தம் கொடுத்துட்டே போனோம்னா அவங்கள கண்டுபிடிச்சலாம்டா அப்படின்னு சொன்னான். எவ்வளோ நேரம் நிற்கும் அங்கே இருக்கவங்கள்ட்ட கேட்டேன். 1.5 நிமிஷம் நாங்கள். ஐயோ 1.5 நிமிஷமா, 2 மணி அடிக்க அதுக்குள்ளே வேணும் ட்ரெயின் கிளம்பிடும். நாங்கள் டக்குன்னு நீ இங்கிட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கிட்டு முன்னாடி ஓடி பாபுன்னு கத்திக்கிட்டு ஓடிக்கிட்டே இருக்கேன். எந்த இதுவும், எல்லா ஜன்னலும் மூடி இருக்கேன். அவ்வளோ குற்ற பனி, எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க போட்டிருக்கு, இருட்டி கிடக்கு. அப்போ பாபு தம்பையா பின்னாடி ஓடி கத்திக்கிட்டே வாரான். நாங்கிட்ட முன்னாடி ஓடி கத்தி ஒன்றுமே இல்லை, மணி அடிச்சுட்டாங்க. எனக்குன்னா விளவளத்து போச்சு. அவ்வளோ கஷ்டப்பட்டு என் பேரை நான் பார்க்க முடியாமல் போச்சேன்னு சொல்லிட்டு திரும்ப ஓடி வந்து என்னால் ஆக்ரோஷம் தாங்க முடியாது, பாபுன்னு பயங்கரமாக கூப்பிட்டுட்டேன் பாருங்க. ஒரு மெல்ல அந்த அந்த இன்ஜினுக்கு அடுத்து இருக்கக்கூடிய கம்பார்ட்மெண்ட்டில் ஒரு மெல்ல அந்த ஜன்னலை திறந்து ஒரு குட்டி பையன் மூஞ்சியை வெளியில் எட்டி பார்த்து அப்படியே தாத்தா அப்படின்னு சொல்லி கத்துனான். அப்படியே ஓடினேன், தடுமாறி ஓடி அப்படியே அந்த டப்பாவில் இருக்கிற முந்தியை எழுதி காட்டினேன். நாய் அப்படின்னா, இந்தா எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னோடனே அவன் கையை விட்டு அந்த டப்பாவில் எடுத்தான். அதுக்குள்ளே இவன் தம்பையாக ஓடி வந்துட்டான். அவனுக்கு உயரம் பத்தாது இல்லையா, ஏன்னா அது பிளாட்ஃபார்முக்கு அங்கிட்டு முன்னாடி போய் நிற்குது பள்ளத்தில். அப்போ அவன் கீழே இருந்து பார்த்துட்டே இருக்கான். அவனுக்கு அப்படியே தட்டை தூக்கி கொண்டு போய் கொடுத்து அதுலேருந்து அவனுடைய கையை விட்டு அள்ளுனான். எல்லாமே உனக்கு தாண்டான்னு சொல்லி டப்பா மூடி அப்படியே நான் கொடுத்தேன். அப்போ பார்த்தா ஒரு முக்காடு போட்ட ஒரு பெண்ணு அப்படியே திறந்தான். மருமகளாக தான், மீனாவாக தான் இருக்கணும். திறந்து பார்த்துட்டு என்னை அப்படியே உத்து பார்த்து வாங்கிக்கோ அப்படின்னோடனே அந்த பையன் வாங்கிக்கிட்டான் டப்பாவை. என் பேரை வாங்கி வச்சுக்கிட்டு உள்ளே வச்சுக்கிட்டு அப்புறம் எனக்கு ஞாபகம் வந்துச்சு, பட்டக்குன்னு ஒரு காசு 1 ரூபா நாணயத்தை எடுத்து அப்படியே அவனுக்கு கொடுத்தேன்.
அந்த 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 முக்காடு போட்ட ஒரு அந்த அந்த மீனா மீனா மெல்ல அவளை எதை நினச்சிக்கிட்டாலோ, அவங்க தாத்தாவையோ யாரையும் நினச்சிக்கிட்டாலோ, அவள் கண் கலங்கி போயிடுச்ச உடனே அதையும் வாங்கிக்கோன்னு சொன்னான். அந்த பையன் அப்புறம் சொல்லிட்டு அவன் காதில் என்னமோ சொன்னான். அந்த உடனே நமஸ்தே தாத்தாஜி அப்படின்னா, பாபு பாபு நமஸ்தே பாபு அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே உடனே ட்ரெயின் கிளம்பி போயிடுச்சு. அவன் வெளியிலேருந்து கையாட்டிக்கிட்டே இருந்தான். ட்ரெயின் போயிடுச்சு. நான் அப்போ கூட மீனா சபாபதி தூங்குறானோ அப்படின்னு கேட்டேன். அவங்களுக்கு அது பதிலே சொல்ல அவங்க போயிட்டாங்க. மனசு நிறைவாக இருந்துச்சு. யாரோ ஒரு பையன், யாரோ ஒரு மருமகன் இவராக நினச்சிக்கிட்டாரு. அவங்க யாரோ வடநாட்டுக்காரவங்க. யாரோ ஒரு பையன் பாபாஜி இது தாத்தாஜின்னு சொல்லி கத்துறான். யாரோ கத்துறாங்கன்னு சொல்லி அவன் முழிச்சிருந்த பையன். சபாபதியும் கிடையாது, இவருடைய பேரனும் கிடையாது. ஆனாலும் இவளுக்கு மன நிறைவு. பேரனையே பார்த்தது போல, பேரனுக்கு பணிவிடை செய்தது போல, அவனுக்கு அன்பளிப்பு கொடுத்தது போல அவருக்கு ஒரு பெரிய ஆனந்தம், பெரிய திருப்தி. மெல்ல தம்பையாவோட ஸ்டேஷனில் மேலே ஏறி வந்தார். தம்பையா தும்மல் போட்டான். ஐயோ அபசகுணமாக இருக்கேன்னு சொல்லி உத்து பார்த்தாரு. திரும்ப இன்னொரு தும்மல் போட்டான். அபசகுணம் போயிடுச்சு. அது எல்லாம் மாறிடுச்சு. 2வது தும்மல்ல அவனை வாரி கட்டி அணைச்சிக்கிட்டு முத்தமிட்டார். இன்னும் 11 மாதம் இந்த தம்பியாக தானே என் கூட இருக்கணும். எழுத்தாளர் ஜெயகாந்தனின் முன்னிலவும் பின்பணியும் அற்புதமான ஒரு சிறுகதை. இந்த சிறுகதையில் 2 விஷயங்கள் தான். ஒரு தாத்தாவுக்கும் ஒரு பேரனுக்குமான உறவு, கண் தெரியாத ஒரு தாத்தாவுக்கும் பேரனுக்குமான, பாஷை தெரியாத பேரனுக்குமான அற்புதமான ஒரு உறவை வடிவமைத்திருக்கிறார், வாழ்ந்திருக்கிறார். நாமெல்லாம் படிக்கின்ற ஒவ்வொருவரும் வாழ்ந்திருக்கிறோம். அதில் ஒரே ஒரு விஷயம் மேடிட்டு அதை ஒரு அழுத்தமாகவே அதை பதிவிட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். எவ்வளோதான் பச்சாத்தாபம் உள்ள பரிதாபமிக்க குழந்தைகள் இருந்தாலும் சரி, ஒவ்வொரு பெற்றவருக்கும், ஒவ்வொரு தாத்தாவுக்கும், ஒவ்வொரு பாட்டிக்கும், ஒவ்வொரு அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் தன் பிணைகள் என்றால் கொஞ்சம் பாசம் அதிகம்தான் என்பதை சுட்டி காட்டியிருக்கிறார் இந்த கதையில். வாழ்த்துக்கள். நன்றி.